ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்ப சுவையான சுரக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டு வரமல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூளுக்கு பதிலாக தாங்க வரமல்லி சேர்த்துருக்கேன். வரமல்லி சேர்த்து நம்ம ஆட்டி குழம்பு வைக்கிறப்போ ரொம்ப சுவையாக இருக்குங்க. மனம் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. நான் ஆட்டாங்கல்ல தான் போட்டு ஆட்டி இருக்கிறேன், மிக்சியில் அரைக்கல. சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பொரிஞ்சு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்காங்க. தக்காளி ஒன்று போட்டிருக்கேன், ஏன்னா அரைக்கிலி நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட சோம்பு வாசனைக்காக 2 போட்டிருக்கேன். நான் தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கேங்க. இது கூட போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு காயை போட்டுட்டு உப்பு போட்டு அப்படியே வதங்கி விட்டுருங்க. தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. தட்டு வச்சு மூடிடுங்க. அப்பப்போ எடுத்து பார்த்துக்குங்க. அந்த சுரக்காய் தண்ணி நீர்க்காய் தானே, அதுலேயே பார்த்தீங்கன்னா வறுவை இப்படி வந்திருக்குது பாருங்கள். தண்ணி இல்லாமல் அதே தண்ணி விட்டுரு. குக்கர்லலாம் நீங்கள் போட்டு வேக வைக்க வேண்டியதே இல்லை. இப்போ ஆட்டிகிட்டு ஊற்றிக்கலாங்க. ஆட்டிகிட்டு வந்ததை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கலக்கி கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எடுத்து. இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போயிருக்கு. இப்போ தட்டைப்பயிரை அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா கறி குழம்பு அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு வாசனை தூக்குங்க. இந்த குழம்பு சுரக்காய் நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். குழம்பு, பொரியல், நீர்ச்சத்து நிறைந்த இந்த காய் எவ்வளவோ நன்மைகள் தரக்கூடியதுங்க. இதை நாம் இப்போ வெயிலுக்கெல்லாம் இந்த வெள்ளை பூசணிக்காய், இந்த மாதிரி சுரக்காய் இதெல்லாம் எடுத்துக்கங்க. அதிகமாக சாப்பிடுங்க. நம்ம உடம்பு நம்ம தாங்க பார்த்துக்கணும். இப்போ சாப்பாடு போட்டு உட்காந்துட்டேன், வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.